எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எர்த் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணக்கூடிய அந்த மீட்டரை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ராடு மாதிரி இருக்கும் எர்த் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு. அது போக ஒரு 3 ஒயர் இருக்கும், ஒரு மீட்டர் இருக்கும். ஸோ இதை வச்சு எர்த் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுவாங்க. அதாவது எர்த் பண்ணதுக்கு அப்புறமா செக் பண்ணக்கூடிய மீட்டர் இது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஒயர் தான் வந்து எர்த் பிட்டு, அதாவது வந்து எர்த் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பிட்டில் போடுறது. இந்த மற்ற 2 ஒயர் பார்த்தீங்கன்னா எர்த்துலேருந்து ஒரு 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸும் 2 மீட்டர் 2.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஒரு இந்த பிட்டை வந்து இந்த எர்த் ராடை வந்து பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் அந்த எர்த் டிஸ்டன்ஸ் செக் பண்ணுறது. ஸோ எந்தெந்த ஒயர் இதில் கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இ அப்படிங்கிறது க்ரீன் ஒயர் இந்த எர்த் பிட்டில் கனெக்ட் பண்ணுறது. பி வந்து இப்போ நியரஸ்ட்டில் இருக்கக்கூடியது ஒன்று, சி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ 3 இந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஹோமில் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 200 2000 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஹோம் நம்ம செக் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் பட்டனு, அதாவது இண்டிகேஷன் லேம்ப்பு எல்லாமே இருக்குது இதில். ஸோ அந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ இதில் செக் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அந்த வேல்யூவில் வச்சு செக் பண்ணலாம். ஸோ ஓப்பனாக இருக்கிறதா வந்து எர்த் வேல்யூ வந்து ரொம்பவே வந்து புவராக இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து சம்திங் காட்டும். ஆக்சுவலாக எர்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 ஓமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரூல்ஸு. 1 ஓமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு எர்த் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 3 எர்த் பிட்டுக்கு நடுப்புற ஸோ உங்களுக்கு லெஸ் தென் 1 ஓமாக இருக்கணும். ஓப்பனில் வந்து அந்த மாதிரி அதிகமான வேல்யூஸ் காட்டும். ஸோ அதான் வந்து மெயினான திங்ஸு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரீடிங் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் அந்த எர்த் மீட்டரோடது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டர் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3ஐயும் அந்த கலரில் மேட்ச் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஒயர். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த எர்த் பிட்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த எர்த் பிட்டை வந்து அதாவது இந்த ராட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து அந்த க்ரீன் ஒயர். ஸோ அந்த க்ரீன் ஒயர் என்ன பண்ணணும், எர்த் பிட் எந்த எர்த் ராடோட எர்த் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து இன்சர்ட் பண்ணி அங்கே வந்து இது கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஒயர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வராது, கொஞ்சம் மினிமம் டிஸ்டன்ஸாக வரும். இது எல்லாமே ஆப்போசிட் சைடில் நீ வச்சுக்கணும். ரெட் ஒயர் ஒரு சைடு போணுச்சுன்னா எல்லோ ஒயர் இன்னொரு சைடு கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வச்சுட்டு நீங்கள் நார்மலாக அந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எர்த் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பனில் இருக்கும்போது நம்ம அந்த வந்து வேல்யூ செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம 200 ஓமில் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக தான் காட்டுது. ஸோ அதாவது வந்து இன்ஃபைனைட் போகுது. ஏன்னா ஓப்பனில் இருக்க இன்ஃபைனைட் தான் உங்களுக்கு காட்டும். அப்படின்னா எர்த் ரெசிஸ்டன்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஷார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு மினிமம் வேல்யூ காட்டும், அதாவது வந்து லெஸ் தென் 1 மாதிரி காட்டும். ஸோ அந்த அளவுக்கு எர்த் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து எர்த் ரெசிஸ்டன்ஸ் வந்து குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 ஓம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப கம்மியான 0.5 0.3 இந்த மாதிரிலாம் வருது. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக வராது. பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஓம், அதாவது 1 ஹோமு இல்லை 2 ஓம் இந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா எர்த் ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த செக் பண்ணும்போது லோ டைட் ஹை டைட் இருக்குது. ஸோ நீங்கள் லோ டைட் டைம் தான் செக் பண்ணக்கூடாது, செக் பண்ணணும். ஹை டைட் டைம் செக் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து வேல்யூ வந்து மாறும். ஸோ இதான் வந்து எர்த் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறது. இதில் தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.